இதுல பல நிலை சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வின் மூலமாக பல மல்டி டைமென்ஷனல் மல்டிபிள் லேயர் ட்ரூத்ஸை பெருமான் ரிவீல் பண்றார், வெளிப்படுத்துறார். நாம லேயர் பை லேயரா, டைமென்ஷன் பை டைமென்ஷனா ஒவ்வொரு படியாக புரிந்து கொள்வோம். முதல்ல பிரம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. கடந்த காலம் படைச்சு முடிச்சிட்டாரு, அதனாலதான் அவர் பெருசா நம்ம வழிபடுறது இல்லை, ஏன்னா அவர் வேலை முடிஞ்சிருச்சு. படைப்புங்கிறது கடந்த காலம். விஷ்ணு ரெப்ரசன்ஸ் எதிர்காலம், அதாவது ஸ்திதி காப்பாற்றுதல் அப்படிங்கிறது எதிர்காலம் சம்பந்தப்பட்டது தானே. வேணா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லிக்கலாம். நிகழ்வில் இருந்து எதிர்காலம் வரை. ஆக்சுவலா நிகழ்காலம் தனியா இல்லை, கடந்ததிலிருந்து எதிர் வரை. எதிர்காலம் நிகழ்காலம் மீட் பண்ணிக்கிற அந்த பாயிண்ட் எவ்வளவுதான் நீங்க அறிஞ்சு பாத்தீங்கன்னா அறியறதுக்குள்ள அது எதிர்காலம் கடந்த காலத்துக்குள்ள போயிடும். அதனால ஃபார் ஆல் பிராக்டிக்கல் பர்பஸ் இந்த ரெண்டு தான். இந்த கடந்த காலமான பிரம்மாவும் எதிர்காலமான விஷ்ணுவும் தங்களுடைய காலாதீத பரத்துவத்தை மறந்ததனால், காலாதீத ஸ்வரூபத்தை மறந்ததனால் குழப்பத்திற்கு ஆளாகின்றார்கள்.